அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாட்டு குஷ்பு பேசும்போது அதை இழிவா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நேற்று திமுக சார்பில் திமுக மகளிர் அணியில் வந்து சொந்தமான எதிர்வினைகளையும் ஆட்டியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மகளிர் உரிமை தொகை தர்றாங்க, அது வந்து கல்வி கற்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தர்றாங்க, தரட்டும், இன்னும் நிறைய தரட்டும். யாருனாலும் நிறைய தர்றதை நான் வரவேற்பேன். அது எந்த கட்சியா இருந்தாலும் செய்யணும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் 50,000 படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 25,000 +2 முடிச்சவங்களுக்கு திருமண உதவி, தாலிக்கு தங்கம், இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க? இந்த கேள்வி எழுது இல்லையா? இன்னைக்கு அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்கீம். அந்த ஸ்கீமை அம்மையார் கொண்டு வந்தாங்கிறதுக்காகவே நிராகரிக்கிறாங்க. இதுதான் மனநிலை. நீங்க அந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க போகுது. இது எல்லாமே தேசிய திட்டத்தின் வாயிலாக நிறைய நிதிகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த நிதிகளும் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாய நலன் கருதி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அதிகமா பலன் பெறுது பெண் விவசாயிகள். அதை தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு சதவிகிதம் என்பது பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அதிகமா இருக்காங்க, குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கூட. அப்படி பெண்களுக்கென்று பல்வேறு நியாயமான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை வச்சு மதுபான கடைகளை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க மாநில அரசு. ஆனால் என்ன நடக்குது? எல்லா பெண்களுக்கும் அது மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நியாயமான பெண்களுக்கு போய் சேர்றது இல்ல உரிமை தொகை, கரெக்டான ஆட்களை கண்டறியல. வெறும் சில கட்சிக்காரங்களுக்கு அதை தராங்க. அது கூட நிறைய இடத்துல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இருக்கை மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் லைன் லீடருங்கிறது. நீங்க பல ஆண்டு காலம் ஃப்ரண்ட் லைன் லீடர். ஃப்ரண்ட் லைன் லீடருக்கு ஸ்பீக்கர் அனுமதி தரணும் பேசுறதுக்கு. அந்த தரதுனால யாருக்கு நன்மை? விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு நன்மை, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நன்மை, தமிழக மக்களுக்கு நன்மை. நல்லா பேசக்கூடியவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறாங்க பல ஆண்டு காலமா. அதை வேண்டுமென்றே பேக் சீட்ல தள்ளுறாங்க. ஏன்? லேடிங்கிறதுனாலயா? திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுது இல்லையா? இதை நம்ம தட்டி கேட்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைச்சிருக்காங்க. 2வது தடவை அது ஃப்ரண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது மறுக்கப்படுகிறது. இதைதான் நீங்க பார்க்கணும். இத மாதிரி துரோகங்களை இவங்க தான் செய்ய முடியும். அந்த வகையில பெண்களுக்கு உண்டான தலைமை பண்புகளின் நம்பிக்கை இல்லாத கட்சிகள் தான் இந்த திமுகவும் காங்கிரசும். அவங்க இங்க பாருங்க, அவங்க எந்த சீட் கொடுத்தாலும் சரி, பதவிகள் கொடுத்தாலும் சரி, அந்த பதவிகள் எல்லாமே 2 விஷயத்தை மையப்படுத்தா இருக்கும். ஒன்னு, பெண்களை அங்கீகாரப்படுத்துறது, அதிகாரப்படுத்துற முயற்சி இருக்கும் அதுல. 2வது நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் பணியாற்ற தளத்தை உருவாக்குவாங்க. அதுதான் பாஜகவின் சீரிய தன்மை. அதை நிச்சயமா செய்வாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா பெண்களுக்கு வழங்கக்கூடிய இடத்துல பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இருக்காரு. அவர் கரங்களை வலுப்படுத்துவதற்கு தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். அது எல்லாமே சிறப்பா செய்வோம். பதவி மட்டும் பதவிங்கிறது மட்டும் இல்ல, நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் நாட்டின் நன்மை கருதி சுயநலம் இல்லாமல் வெறும் குடும்ப கட்சிகள் உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல எந்த சுயநலமும் இல்லாம மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் எல்லாரும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே சுயநலம் கிடையாது. மக்கள் பணி மட்டுமே பிரதானமா நினைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது.